நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்திய திருநாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழ்வது மட்டுமின்றி நாட்டிலேயே இரட்டை இலக்க உயர் பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடையும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் நாடே போற்றும் நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றி நல்வழி காட்டிய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். காலத்தை வென்ற என் திருவள்ளுவரின் வாக்கினை இம்மாமன்றத்தில் பதிவு செய்து என் உரையை தொடங்குகிறேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஊம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிரிலும் வாழ வேண்டும் என்ற சமநிலை கொள்கைக்கு ஈடானது வேறு எதுவுமே இல்லை. வான்புகழ் வள்ளுவரின் வாக்கினை பின்பற்றி நானிலம் போற்றும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி வழிநடத்தப்பட்டு வருகிறது. மகளிர், மழலையர், முதியோர், தொல் பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் என கடைக்கோடி தமிழரும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் பங்கு பெறும் சூழல் உருவாகியிருப்பது